மச்சி, நீ ஒரு முறையாவது யோசிச்சு பாத்தியா? மினாட்டோ உயிரோட இருந்தா என்ன நடந்திருக்கும்பா? அவன் உயிரோட இருந்தா சினோபி உலகம் முழுக்க கதையே மாறியிருக்கும். மினாட்டோ குராமாவை சீல் பண்ணினதும் நெக்ஸ்ட் டார்கெட் அந்த மாஸ்க் போட்ட பையன்தான். பாஸ், ஃபைட் நடக்கும்போதே மினாட்டோ ஓபிட்டோ கிட்ட ஃப்ளையிங் ரெஜின் மார்க் போட்டுட்டான். அது என்னன்னா, ஓபிட்டோ எங்கே போனாலும், காமி டைமென்ஷன்ல கூட போனாலும், மினடோ நேரா அங்க போயிடுவான். மேலும் ஃபைட்லயே மினாட்டோ ஓபிட்டோ பத்தி நிறைய விஷயம் புரிஞ்சுட்டான். அதனால அவன் ஒண்ணா போறதில்ல. கானோஹா ஸ்டாப் ஷினோபிகளை கூட்டிட்டு போவான். அது மட்டும் இல்ல பாஸ், புய்க்காக உசிஹாவையும் கூட்டுவான். ஏன்னா ஷாரிங்கனை உச்சிஹா மாதிரி யாரு புரிஞ்சுக்க முடியும்டா? இதுதான் அந்த மோமெண்ட். உச்சியா கிளானுக்கு ஹோகேஜ் நம்பிக்கை வைக்கும் நேரம். ஜிராயா, ஹிரூசனும் கூட வருவாங்க. அப்போ ஓபிட்டோவுக்கு ரெண்டே ரோடு, மினாட்டோவிடம் தோத்துடணும். இல்லனா மினாட்டோ அவனை மன்னிச்சிருப்பான். ஏன்னா ஓபிட்டோ அவன் மாணவன் தானே. ஒபிட்டோ திரும்ப வந்திருந்தா உச்சியா கிளான் சேஃப், அகட்சுக்கி கேன்சல், 4வது பெரிய போரும் டிலீட். பாஸ், மினாட்டோ இறந்தப்போ ஏஜ் 24 தான். அந்த வயசுலயே வரலாறு எழுதியிருப்பான். இப்படி மேஸ் அனிமே ஃபேக்ட்ஸ் தினமும் வேண்டுமா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் அடிச்சு வைங்க.